உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புகிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இந்த மூக்கு மூலியமா என்னை படைச்சது எதுக்குப்பா? என்னை இப்படி உருவாக்கி வச்சது எதுக்குப்பா? என்னை படிக்க வச்சது எதுக்குப்பா? என்னை இப்படி வாழ வச்சது எதுக்குப்பா? பேசுங்க அவர்கிட்ட போய். எதுக்குப்பா என்னை ரட்சிச்சிங்க? எங்க ஊர்ல படிக்காம எத்தனையோ பேர் படிச்சவன் நல்ல பட்டதாரி இருந்தப்ப எதுக்கு என்ன தெரிந்து கொண்டீங்க? எனக்கா கேட்டிருக்கீங்களா? எதுக்கு தெரிந்து கொண்டீங்கன்னு? வாங்க, நீங்க வாங்க. அழகா ஆண்டவருடைய அந்த வார்த்தையில கவனிங்க. செருபாபேலே திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சாக்கின் குமாரனாகி யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே திடன்கொள், தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களோட இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவங்க தடை பண்ணினாலும் நான் உங்க கூட இருக்கேன். அவங்க மனு கொடுத்தாலும் நான் உங்களோட இருக்கிறேன். அல்லேலூயா. சும்மா விடுவானா? இப்போ கட்ட ஆரம்பிச்சாங்களா? மக்கள் கட்டணும்னு மனசு வந்துட்டாங்க இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டு. எப்படி ஆண்டவர் அல்லவா செயல்படுகிறார். அந்த பெரிய வார்த்தையை கேட்கும்போது ஜனங்கள் ஒப்பு கொடுத்தாங்க. நாங்கள் மறுபடி கட்டுறோம், நாங்கள் மறுபடியும் ஆண்டவருக்காக வந்துடுறோம், நாங்கள் இப்படி ஆண்டவரை விட்டு போயிட்டோம், நாங்கள் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டோம், கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்குறோம். ரொம்ப அழகாக சொல்லுவாங்க பாருங்க. நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களுடைய உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். அல்லேலூயா. நானும் இருப்பேன், ஆவியானவரும் இருப்பார். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஆண்டவருக்காக செயல்பட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பரலோகமே உங்கள் பக்கத்தில் இருக்கும். உங்களை பார்த்து அவன் பயப்படுவானே ஒழிய நீங்கள் அவனை பார்த்து பயப்பட வேண்டியது வராது. எப்போ உங்களுக்காக செயல்பட ஆரம்பிக்கிறீங்களோ பயம் வரும். நோட் பண்ணிக்கிறீங்க. எப்போ ஆண்டவருக்காக செயல்படுறீங்களோ ஆண்டவர் சொல்லுவார், மகனே திடன்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான்லாம் ரொம்ப சீக்கிரம் தூங்கிடுவேன், பசி வரும்போது சாப்பிட்ருவேன். ஆனால் இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்கேன்? என் வாழ்க்கையில் 2 விஷயத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஒன்று தூக்கம். நான் சின்ன வயசில் சாப்பிடாமலே தூங்கிடுவேன், அப்படிப்பட்ட ஆள். அப்போ எப்படா இப்போ தூக்கம் வரலன்னு கேட்குறீங்களா? இப்போ அவருக்காக நிற்கிறேன். திடன்கொள்ப்பா. செருபாபேலே அவருக்காக நின்று பாருங்களேன், எங்கே போகும்னே தெரியாது. ஆனால் நாளைக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போல்லாம் நான் 3வது வானத்துக்கு போயிடுவேன். நாளைக்கு வந்தீங்கன்னா நான் பாட்டு பரதேசில் தூங்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி அப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கை. நம்ம பாட்டு போய் படுத்துருவோம், படுத்தாலே மறந்துடுவோம் உலகத்தை. என்ன அதனால என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, அவருக்காக செயல்பட்டு பாருப்பா. பயமாக இருக்குது பிரதர், வெக்கமாக இருக்குது பிரதர், ஏதாவது நினச்சிக்கிட்டாங்க